இன்னைக்கு எனக்கு இன்ஸ்டண்டா தோசை செய்யணும்னு தோணுது. இந்த தோசைய நம்ம எந்த வீக்கெண்ட் காலையில செஞ்சாலுமே அந்த வாரம் ஃபுல்லாவே ரொம்ப நல்லா இருக்கும். சோ இன்னைக்கு மேக்னா ஃபுட் மேஜிக்ல இன்ஸ்டன்ட் ரவை தோசைய செய்ய போறோம். அதே மாதிரி மேக்னா ஃபுட் மேஜிக்கு உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நான் ஒரு மிக்சிங் பவுல எடுத்துக்கிறேன். அரை கப்புக்கு ரவைய சேர்த்துக்கலாம். அதுல ரவை கூடவே அரை கப்புக்கு அரிசி மாவை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 கப்புக்கு இந்த மைதாவை சேர்த்துக்கிறேன். இது ஒரு இன்ஸ்டன்ட் தோசை தான். நீங்க பருப்போ இல்ல அரிசியோ ஊற வைக்க வேண்டாம். மாவை தயார் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். உங்க தோசையையும் சீக்கிரமா செஞ்சிடலாம். இப்ப இத கலக்கிக்கலாம். நான் இதுல உப்பை போட்டுக்கிறேன். அடுத்ததா நான் கொஞ்சம் நறுக்கின வெங்காயம் சேர்க்கிறேன். இது பச்சை மிளகா, உங்க சுவைக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இது 2 நறுக்கின பச்சை மிளகா. கடைசியா பொடியா நறுக்கின கொத்தமல்லி, கூடவே 1 டீஸ்பூன் சீரகம். இங்க என்கிட்ட கொஞ்சம் கருவேப்பிலை இருக்கு. இது ஆப்ஷனல் தான், என்கிட்ட இருக்கு. சோ நான் இத பிச்சு இதுல சேர்த்துக்கிறேன். இத நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நான் தண்ணீரை சேர்த்துக்கிறேன். இந்த மாவு ரொம்ப தண்ணீரா இருக்கிறதுனால நான் குறைஞ்சது 4ல இருந்து 5 கப் தண்ணீரை சேர்த்துக்கிறேன். ஆனா முதல்ல நான் 1 கப் தண்ணீரை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இத கலக்கிக்கலாம். இதனால கட்டிகள் எதுவும் வராது. இப்ப நான் இன்னும் 1 கப் தண்ணீரை சேர்த்துக்கிறேன். நான் இந்த மாவை 15ல இருந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறேன். 15-20 நிமிஷத்துக்கு ரவை நல்லாவே ஈரப்பதத்தை உறிஞ்சிருக்கும். 15-20 நிமிஷம் ஆயிருச்சு. எனக்கு மாவு இன்னுமே கெட்டியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த ரவை தோசை மாவு ரொம்ப மெல்லிசா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நான் 1/2 கப்புக்கு தண்ணீரை இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப நான் தோசை செய்ய ஆரம்பிக்கிறேன். முதல்ல நான் இந்த தவாவை சூடு பண்ணிக்கிறேன். எனக்கு நல்லா சூடான ஒரு தவா தான் வேணும். இந்த தவா இப்போ நல்லா சூடா இருக்கு. இப்போ நான் இந்த மாவை இதுல ஊத்திக்கிறேன். எவ்வளவு அழகான தோசை வந்திருக்குன்னு, நல்லா ஓட்ட ஓட்டையா. இப்ப இதோட பக்கங்கள்ல கொஞ்சமா எண்ணெய ஊத்திக்கிறேன். என்னோட ரவை தோசை ரெடி ஆயிருச்சு. நான் இத பிளேட்ல மாத்திக்கிறேன். இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற தோசையும் நம்ம தயார் பண்ணிக்கலாம். இப்ப என்னோட 2வது தோசையும் தயாராயிருச்சு. இத நான் ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். பாருங்க எவ்வளவு முறுமுறுப்பான தோசைகள் வந்திருக்குன்னு. உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, இத உங்களோட வீக்கெண்ட் பிரேக்ஃபாஸ்டா செஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும்னு. ஒரு சர்விங் பிளேட்ட எடுத்திருக்கேன். இந்த தோசையோட பரிமாற நான் தக்காளி சட்னி அப்புறம் தேங்காய் சட்னின்னு 2யுமே எடுத்திருக்கேன். இந்த சட்னியை நான் எப்படி செஞ்சேன்னு என்னோட மத்த வீடியோக்கள்ல நீங்க பார்க்கலாம். சோ இங்க நான் இந்த தோசைகளை இப்படி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்ப இங்க தயாராயிருச்சு இன்ஸ்டன்ட் ரவை தோசை.